ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 1 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே 1 கிலோ அளவுக்கு சிக்கனும் எடுத்துக்கிட்டேன். பிரியாணி செய்கிறதுக்கு 3 வெங்காயம், 3 தக்காளி, அது கூடவே 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கூடவே புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், லெமனு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ண உடனே உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அப்படியே நம்ம புதினாவையும் கொத்தமல்லியும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்திரம் சூடான உடனே அதில் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்குங்க. வதங்கின உடனே வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதுக்கு கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நல்லா ஆட் பண்ணி அதை நல்லா வதக்குங்க. வதங்கின உடனே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். பொன்னிறம் வரணும், அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு ஆட் 2 நிமிஷம் போல் இஞ்சி பூண்டு நல்லா வதக்குங்க. வதங்கிய உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிய உடனே அதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வதங்கும் தக்காளி. கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். அது கூடவே தனி மிளகாத்தூள், அதை உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் அது கூடவே சேர்த்து ஆட் பண்ணிவிடுங்க. தயிர் ஆட் பண்ணி உடனே ஒரு கிளறுங்க. கிளறிய உடனே நீங்கள் எடுத்து வச்சுருக்க சிக்கன் எவ்வளவோ அதில் சேர்த்து நல்லா வதக்குங்க. சிக்கன்லேருந்து தண்ணி வரும், அதனால் நல்லா வதக்கணும். வதங்கிய உடனே அது கூடவே எண்ணெயும் பிரிஞ்சு வரும் மேலே. சிக்கன்லேருந்து அப்படியே எண்ணெயும் சேர்ந்து பிரிஞ்சு வரும் மேலே. நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். உங்கள் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு கிளறுங்க. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். அதிலே சிக்கன் நல்லா வெந்துடும். அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா அரிசி, அதை தண்ணி இல்லாமல் எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு உடனே நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா கிளறி விடுங்க. கொஞ்ச நேரம் போல் கொதிக்கட்டும். கொதித்த உடனே ஒரு கிளறி லெமன், பாதி லெமனை அதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கொதித்து இந்த மாதிரி தண்ணி வற்றி வரும். அந்த டைமில் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை வச்சு பக்கத்தில் ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் அப்படியே மாற்றி விட்டுருங்க. மாற்றி தோசைக்கல்லை சிம்மில் வச்சுக்கோங்க. மேலே ஒரு தட்டு போட்டு மூடி தம்மில் வச்சுருங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறமா சுவையான பிரியாணி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.